Hi friends, நம்ம RKS அகாடமியில் Group 1, Group 2, Group 4 டெஸ்ட் பேஜஸ் போயிட்டு இருக்குது. அதில் இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 7ல் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் பார்க்கலாமா? லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் நம்பர் 101. சரிங்களா? வேறுபட்ட ஒன்றை தேர்க. சூஸ் அவுட் த ஆட் ஒன். அதாவது ஆட் ஒன் அவுட் தான் இது. ஓகேவா? எஸ். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணிடணும்னா எடுத்தோடனே ஏபிசிடி. சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கங்க. அதாவது இப்படி 13, இங்கிட்ட ரிவர்ஸ்ல 13 எழுதிக்கங்க. எதுக்கு நான் சொல்றேன், இப்படி எழுதும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 26 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 13 வந்துடும். ஈவன் நம்மளுக்கும் கவுண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிக்கலாம், இப்படி போது கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப ஏஸ்ங்கிறது எப்படி வந்திருக்குது? ஏஸ் பிஆர்டி இப்படி ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. ஏஸ் எப்படி இருக்குன்னா ஏசிஇ. ஓகே, ஒன்னு விட்டு ஒன்னு வந்திருக்குது. அதே மாதிரி பிஆர்டி இது ஒன்று விட ஒன்று தான் இருக்கு. யூடபிள்யூஒய் அதுவும் அப்படிதான் இருக்கு. எம்என்ஓ சேர்ந்து வந்திருக்குது. சரிங்களா? சேர்ந்து வந்திருக்கனால இதுதான் ஆட் ஒன் அவுட். மற்ற எல்லாமே ஒன்று விட்டு ஒன்று தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அப்போ எம்என்ஓ தான் இங்க ராங்கு. அடுத்தது போயிடலாம். ஓகேவா? ட்ரெயின் என்பது பஸ் எனவும், பஸ் என்பது டிராக்டர் எனவும், டிராக்டர் என்பது கார் எனவும், கார் என்பது ஸ்கூட்டர் எனவும், ஸ்கூட்டர் என்பது பைசைக்கிள் எனவும், பைசைக்கிள் என்பது மொப்பட் எனவும் குறித்தால் வயலை உழுவது எது? இஃப் ட்ரெயின் இஸ் கால்டு பஸ். சரிங்களா? டி ஈக்குவல் டு பஸ்ன்ட்டாங்க. பஸ் இஸ் கால்டு டிராக்டர், டிராக்டர் இஸ் கால்டு கார், கார் இஸ் கால்டு ஸ்கூட்டர், ஸ்கூட்டர் இஸ் கால்டு பைசைக்கிள். சரிங்களா? பைசைக்கிள் இஸ் கால்டு மொப்பட். வாட் இஸ் யூஸ் ஃபார் ப்ளோவிங்? ப்ளோவிங் எதுக்கு யூஸ் ஆகுது? டிராக்டர். சரிங்களா? டிராக்டர் தான் யூஸ் ஆகுது. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? டிராக்டர் இஸ் கால்டு கார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப கார் தான் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல இப்படி போயிடக்கூடாது. நம்ம ட்ரெயின் ஈக்குவல் டு பஸ், பஸ் ஈக்குவல் டு இது இப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து தனி சென்டென்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸா தான் பார்க்கணும். பஸ் இஸ் கால்டு டிராக்டர் தனி சென்டென்ஸ், டிராக்டர் இஸ் கால்டு காருங்க தனி சென்டென்ஸ். அதனால இப்படி தான் பார்க்கணும், இண்டிவிஜுவலா தான் பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ட்ரெயினை வந்து பஸ்ன்னு சொல்றோம், பஸ் டிராக்டர்னு சொல்றோம், அப்படிதான் போகணும். சரிங்களா? அப்ப டிராக்டர் என்னன்னு சொல்றோம், காருன்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? டிராக்டர் மேல காருன்றதை போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது போலாம். கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களின் வரிசையில் விடுபட்ட எழுத்தை தேர்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இன் தி கிவன் சீரிஸ் அப்படின்றாங்க. சரி, ஓகே. இதுலயும் அதே மாதிரி தான் ஏபிசி எழுதிக்கோங்க. கொஞ்சம் பெருசா எழுதிக்கோங்க. ஓகே. எம்என்ஓ எல்ஆர்ஐவி இப்படி எழுதிக்கங்க எப்பயுமே. எம்என்ஓ எல்ஆர்ஐவி. ஓகே. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர். இப்போ எம்என்ஓ அப்படிங்கிறது என்னது? எம்என்ஓ எல்ஆர்ஐவி. இப்போ இது எப்படி எழுதிருக்காங்கன்னா இந்த மாதிரி இது 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 இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இதோட சீக்வன்ஸை பார்ப்போம். எம்முக்கு ஒரு நம்பர் விட்டு ஓ. சரிங்களா? ஒன்னு விட்டு ஓ. அதுக்கப்புறம் ஓவுக்கு ஒரு நம்பர் விட்டு ஓவுக்கு ரெண்டு நம்பர் விட்டு ஆர். சரிங்களா? ஓவுக்கு 2 நம்பர் விட்டு 6, ஆருக்கு 3 நம்பர் விட்டு வி. இந்த மாதிரி வருது. அப்போ எண்ணுக்கு, சரிங்களா, எண்ணுக்கு ஒரு நம்பர் விட்டு எல்லு, எல்லுக்கு 2 நம்பர் விட்டு ஐக்கு 3 நம்பர் விட்டு இ. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த சீக்வன்ஸ் எப்படி வருதுன்னா இதுக்கு இடையில கேப் 1, இதுக்கு இடையில கேப் 2, இதுக்கு இடையில 3, இதுக்கு இருக்கிறது -1, -2, -3. சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்குது. ஓகே. அப்பனா ஐக்கும் இதுக்குள்ள கேப் வந்து ஐக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் விட்டு, ஆறுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் எப்படி விட்டுருக்கோ அதே மாதிரி ஐக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இ. ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா? பில இ. இரண்டாவது வார்த்தையை முதலாவது வார்த்தையுடன் தொடர்புடையது எனில்
மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்கவும். Select the options that is related to the third word in the same way as the second word is related to the first word. Okay, right. புகை, மாசு, போர். சரிங்களா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஸ்மோக், பொல்யூஷன், வார். இப்ப ஸ்மோக் அப்படிங்கிறதுக்கு வந்து நெகட்டிவ் அவுட்கம் தான் பொல்யூஷன். சரிங்களா? ஸ்மோக்கோட நெகட்டிவ் அவுட்கம் தான் பொல்யூஷன். இப்ப ஸ்மோக்னால என்னென்ன கிடைக்கும்? இப்ப ஸ்மோக் எப்படி வரும்? நம்ம தம்ம போட்டா வரும். இன்னொன்று வந்து குக்கிங், சமையல் பண்ணா வரும், ஸ்மோக் வரும். இப்ப குக்கிங்னால வர்ற ஸ்மோக் வந்து ஃபுட்டு வருது. சரிங்களா? இது பாசிட்டிவ் அவுட்கம். அதே குக்கிங்னால ஸ்மோக்கும் வரும், அந்த ஸ்மோக்னால பொல்யூஷன் வரும். இது நெகட்டிவ் அவுட்கம். அதே மாதிரி இப்ப ஸ்மோக்னால பொல்யூஷன்னா வார்னால, சரிங்களா? இப்ப ட்ரீட்டி கிடையாது, ஒப்பந்தம் கிடையாது, பீஸ் அமைதி கிடையாது, விக்டரி கிடையாது, அழிவு தான். ஏன்னா பொல்யூஷனுங்கிறது ஒரு நெகட்டிவ் டேர்ம், அழிவுங்கிறது ஒரு நெகட்டிவ் டேர்ம். சரிங்களா? ஓகேவா? வார்னா அழிவு. ஓகே, அடுத்தது போலாம். ஒரு பாலைவன சோலையில் எப்போதும் இருப்பது. and oasis always has என்னது? oasis என்னது? ஒரு பாலைவன சோலை. அதனால பாலைவனம் இருக்கும், அதுல சின்ன குளம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுல தண்ணி தேங்கி இருக்கும், அது பேர் தான் oasis. ஓகேவா? பயணிகள், இது ராங், வராது. ஒட்டகம் வாய்ப்பு இருக்கு. சாண்ட், மணல்னா டெசர்ட், பாலைவனம்னா மணல் தான். சரிங்களா? அப்போ oasisன்றது டிஃபரன்ஷியல். பாலைவனத்துல ஒரு டிஃபரெண்டா ஒரு இடம் இருக்கிறது oasis. பாலைவனத்துல என்ன இருக்காது? தண்ணி இருக்கும். சரிங்களா? தண்ணி இருக்காது. தண்ணி இருந்தா அது பேர் oasis. அப்ப இதுல வந்து தண்ணி தான் இது ஒரு முக்கியமானது. சரிங்களா? oasisனா வாட்டர் தான். நல்ல வறட்சியான இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தண்ணி இருக்கிறது பேர் தான் oasis. சரிங்களா? தண்ணீர். அடுத்தது போலாம். சூஸ் த ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் என்னது? ஆட் ஒன் அவுட் பிஸ்கட், சாக்லேட், கேக், பிரெட், பேஸ்ட்ரி. சரிங்களா? இப்போ இதுல என்ன ஆட் ஒன் அவுட் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது எல்லாமே பேக்டு ஐட்டம்ஸ். பேக்டு ஐட்டம்ஸ் என்னது? ஈஸ்ட்னால இது பண்ணி, ஈஸ்ட்னால பாஸ்டர் பண்ணி அதை வந்து பண்றது வந்து இது. சரிங்களா? பேஸ்ட்ரி ஷாப். கேக்ஸ்ங்கிறது ஒரு பேக்டு ஐட்டம் தான். கேக்குங்கிறது ஒரு பேக்கரி ஐட்டம் தான், ஓவன்ல வச்சு பேக் பண்றது. பிரெட்ங்கிறது ஒரு பேக்கரி ஐட்டம், பாஸ்ட்ரிங்கிறது ஒரு பேக்கரி ஐட்டம் தான். ஆனா அந்த சாக்லேட் மட்டும் அது டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ். இது எல்லாத்தையும் விட சாக்லேட்டுங்கிறது ரொம்ப டிஃபரெண்டானது. அதனால சாக்லேட் தான் இது. சரிங்களா? ஓகேவா? இது எல்லாமே மாவுல இருந்து வர்றது. சரிங்களா? இது எல்லாமே மாவு, மைதால இருந்து வர்றது. மைதா ஆர் எனி ஃபிளார், ஏதோ ஒரு மாவுல இருந்து வர்றது. சரிங்களா? வீட் ப்ரௌன் பிரெட்டா இருக்கலாம். இதனால மைதா அந்த ரீஃபைன் ஃபிளார் ஆர் ப்ரௌன் பிரெட் வீட்ல இருந்து வர்றது. ஆனா இது மட்டும் சாக்லேட், சாக்கோல இருந்து வர்றது. சாக்கோ மிக்ஸோ சாக்கோ பவுடர்ல இருந்து வர்றது. சரிங்களா? இந்த சாக்கோ பீன்ஸ் அதுல இருந்து வர்றது. ஓகே, அடுத்தது போயிடலாம். அதனால ஆர்டினேட் சாக்லேட் தான். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கிராஸ் என்பது 66 எனவும் சார்ட் என்பது 90 எனவும் எழுதப்பட்டுள்ளது. அதே மொழியில் சிம்பல் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம இதே எழுதிக்கிறோம். சரிங்களா? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஜே கே எல் எம் ஓகேவா? டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இப்போ கிராஸ் என்பது 66 அப்படிங்கிறாங்க. எதை? கிராஸ் 66 அப்படிங்கிறாங்க. சரி, கிராஸ் எங்க வருது? இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 21 22 23 24 25 26. ஓகேவா? 26 இருக்குது. இப்போ கிராஸ் அப்படிங்கறத இப்போ இது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று இது மல்டிபிளிகேஷனா இருக்கலாம், நெகட்டிவ் சப்ராக்டா இருக்கலாம், இல்ல அடிஷனா இருக்கலாம், இல்ல டிவிஷனா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். சரிங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் இது என்னன்னு. இப்போ கிராஸ் சி வந்து என்னது? 3, ஆர் வந்து 18, ஓ வந்து 15, எஸ் வந்து 19, இன்னொரு 19. சரிங்களா? 19. இப்போ இது ஆட் பண்ண என்ன வருது? 21,
இது ஆட் பண்ணா 36 36ம் 38ம் என்ன வருது 74 வருது. ஆனா 66 தான் இருக்குது சரிங்களா. அப்ப இந்த மெத்தட் வந்து ராங் சரிங்களா. சரி வேற என்ன மெத்தட்னு பார்ப்போம். இப்போ சிக்கு கிராஸா என்ன இருக்கு 24 இருக்கு, எக்ஸ் இருக்கு சரிங்களா. எக்ஸ் ஆருக்கு கிராஸா ஐ, அதாவது 9 ஐ. ஓக்கு மேல ஆப்போசிட், ஓக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு பாருங்க. ஓக்கு எல், எஸ்க்கு ஆப்போசிட்டா 8 ஹச் ஹச் சரிங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூ 24, ஐயோட வேல்யூ 9, எல்லோட வேல்யூ 12, ஹெச்சோடது 8 8 8. இப்போ பார்ப்போம். எப்பயுமே இப்படிதான் யோசிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இது வேற எப்படினாலும் யோசிக்க கூடாது. ஒன்னு அடிஷன் சப்ராக்ஷன் வரலையா இந்த மாதிரி யோசிக்கணும். ஆப்போசிட் என்ன பண்ணலாம். ஓகே 33 45 53 61 சரிங்களா. 61 இருக்கா 24 9 33 45 இல்ல 20 28 28 33 61 இருக்கு ஓகேவா. இந்த 61 பிளஸ் இதுல இருக்க 5 சரிங்களா. 5 டிஜிட்ஸ் இருக்குல்ல CROSS 5 பாத்தீங்கன்னா 66 வந்துருச்சு சரிங்களா. இந்த பேட்டர்ன் இதுல வருதுன்னு பார்ப்போம் சார்ட்ல ஓகேவா. இப்போ அதே மாதிரி சார்ட் CHART, சிக்கு ஆப்போசிட் என்னது எக்ஸ், ஹெச்சுக்கு ஆப்போசிட் எஸ், ஏக்கு ஆப்போசிட் Z, ஆருக்கு ஆப்போசிட் ஐ, டிக்கு ஆப்போசிட் ஜி. சரி இதோட வேல்யூ என்னது எக்ஸோட 24, எஸ்ஸோடது 19, ஜெட்டோட 26, ஐவோடது 9, ஜியோடது என்னது 7. இது ஆட் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். 50 50 69 78 7 வந்து 85 85 பிளஸ் 5 90 வருதான்னு பாருங்க. 90 வருது, 90 வருது. அப்போ வந்து சிம்பிளுக்கு என்னன்றதை பார்த்துருவோமா. சிம்பிள் எஸ்க்கு ஆப்போசிட் ஹெச், ஒய்க்கு ஆப்போசிட் பி, எம்முக்கு ஆப்போசிட் என், பிக்கு ஆப்போசிட் ஒய், ஓக்கு ஆப்போசிட் எல், எல்லுக்கு ஆப்போசிட் ஓ. ஓகே இப்போ ஹெச்சுக்கு வந்து என்னது 8 2 14 25, எல்லுக்கு வந்து 12, ஓக்கு 15 10 22 22 40 என்னது 62 62 14 76. இங்க எத்தனை டேர்ம் இருக்கும் 2 3 4 5 6 76 ஒரு 6ம் 82. ஆன்சர் வந்து 82 ஏ. ஓகேவா அது புரிஞ்சதுல. எப்பவுமே இது இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நம்பர் ஆட் பண்ணி பார்க்கணும், வரலைன்னா மைனஸ் பண்ணி பார்க்கணும், வரல அப்படின்னா ஆப்போசிட் இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு 4 ஸ்டெப் தான் வரும். இது ட்ரை பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஓகே அடுத்தது போலாம். ஆப்ஷன் வந்து 82 ஏ. பின்வரும் 5 சொற்களில் ஒவ்வொன்றிலும் உள்ள எழுத்துக்களை முதலில் அகர வரிசையில் மறுசீரமைத்து பின்னர் உருவாக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுக்களை ஒரு அகராதியில் உள்ளதை போல் மறுசீரமைத்தால் 5 நடுவில் எந்த வார்த்தையின் எழுத்துக்கள் இருக்கும். If the letters in each of the following 5 words are first rearranged in alphabets. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த 5 வேர்ட் இருக்குல்ல உங்களுக்கு, 5 வேர்டுல இருக்க லெட்டரை ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர் ரீஅரேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. இப்போ வாண்ட்ங்கிறது எப்படி பண்ணலாம், ஏ என்
இது ஏபிசிடி எழுதிக்கிறோமா? ஓகே, ஏஎன் டிடபிள்யூ சரிங்களா? இது ஒரு வேர்டோடது. ரீடோடது என்னது? ஏ டிஇஆர். டிராவோடது ஏ டிஆர் டபிள்யூ. பேக்கோடது ஏ பிசிகே. டேலி அப்படிங்கிறதோடது ஏ எல்டிஒய் சரிங்களா? இந்த மாதிரி எழுத சொல்றாங்க. ஓகே, if the letters in each of the following five words letters are first rearranged in alphabetic order பண்ணிட்டோம் சரிங்களா? And then the group of the letters so formed, இந்த மாதிரி letters ஃபார்ம் ஆயிருக்கு, are rearranged as in the dictionary. டிக்ஷனரியில் எப்படி இருக்குன்றது மாதிரி பண்ண சொல்றாங்க. டிக்ஷனரியில் எப்படி இருக்குன்னா, இப்போ இது ஏன் இருக்கா, இங்க ஏன் இருக்கு, இங்கே ஏன் இருக்கு, இங்கே ஏன் இருக்கு, அங்கே ஏன் தான் இருக்கு. சரி, ஓகே. ரெண்டாவது என்ன? டிக்ஷனரியில் ஏக்கு அப்புறம் பி சி டி. பி எங்க இருக்குன்னு பாருங்க, பி. அப்ப இதான் ரெண்டாவது வேர்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்னவா இருக்கும்? டி. சி சி இங்க இல்ல, அதனால டி இருக்கும், டி. அதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? இந்த டி. ஏன் இந்த டினா, இங்க இ இருக்கு, அங்க ஆறு இருக்கு சரிங்களா? இப்போ ஆறுக்கு முன்னாடி இ வந்துடும்ல, அதுதான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். டிக்ஷனரியில இருக்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படிதான் இருக்கும் வேர்டு சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவா இருக்கும்? ஏ தான் இருக்க போகுது. ஏ பி சி கே, இதான் ஃபர்ஸ்ட் வேர்டு சரிங்களா? செகண்ட் வேர்டு என்னது? அதே மாதிரி ஏ டி இ ஆர். ஏன்னா ஆருக்கு முன்னாடி இ வந்துடும் சரிங்களா? இ. அடுத்து ஏ டி ஆர் டபிள்யூ, 3 சரிங்களா? அடுத்து என்னது? இப்போ நான் 3 சொல்லியிருக்கோமா? இந்த 3 சொல்லியாச்சு. அது ஏ எல் டிஒய். அடுத்து ஏஎன்டிடபிள்யூ. சரி, ஓகே. இப்போ 5 வேர்ட்ல எது மிடில் வேர்டு? இதான் மிடில் வேர்டு. ஓகேவா? ஏஆர்டிடபிள்யூ தான் மிடில் வேர்டு. இதை நீங்க வரிசையா வச்சீங்கன்னா எது மிடில் வேர்டுனா இதை மிடில் வேர்டு சரிங்களா? ஏன்னா இது 1, இது 2, இது 3, இது 4, 5. இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 இருக்கு, நடுவில் 1 ஏஆர்டி. அப்ப என்னதுன்னா டிஆர்ஏடபிள்யூ. இந்த வேர்டு தான் மிடில் வேர்டு. சி தான் ஆன்சர். ஓகேவா? எப்பவுமே இது எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் பட வேண்டாம். ஏன்னா 1.5 மார்க் ஒரு கொஸ்டின். இது சிம்பிளா எழுதுனா முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஏதாவது வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்தது போலாம். இஃப் E equal to 10, J equal to 20, O equal to 30, T equal to 40. சரி, ஓகே. இதுக்கு அதே மாதிரி எழுதிடுவோம். ஓகேவா? ஓகே. இஃப் இ வந்து 10ங்கிறாங்க சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சாரி 12 13 14 15 16 17 18 19 20 22 23 24 25 26. ஓகேவா? 26 இருக்கு. இஃப் இ வந்து 10ங்கிறாங்க. ஓகேவா? இ வந்து 10, இ வந்து 5 தான் இருக்குது. அப்ப ஜே என்ன சொல்றாங்க? ஜே 10 வந்து 20ங்கிறாங்க. அப்ப ஓ என்ன சொல்றாங்க? 50 வந்து 20. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இ இன்டு 2 சரி, எல்லாமே 2 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப பி என்ன வருது? பி வந்து 16 இன்டு 2 சரிங்களா? இ என்னது? இ வந்து 5 இன்டு 2. இதுக்கு சொல்றேன் 5 இன்டு 2. எஸ் 19 into 2, T 20 into 2, 22 to 40, 38, 10, 32, 0, 1, 6, 10,
120 சரிங்களா 120 ஆன்சர் சி புரிஞ்சதா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண இந்த PEST இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க இதோட லாஜிக் என்னன்னா ஒவ்வொன்றையும் இன்ட்டு 2 பண்றாங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி அங்கே பண்ணும்போது 120 கிடைக்குது ஆன்சர் சரி ஓகே அடுத்து பார்த்துலாம் ஒயிட் என்பது ப்ளூ எனவும் ப்ளூ என்பது ரெட் எனவும் ரெட் என்பது எல்லோ எனவும் எல்லோ என்பது கிரீன் எனவும் கிரீன் என்பது பிளாக் எனவும் பிளாக் என்பது வயலட் எனவும் வயலட் என்பது ஆரஞ்சு எனவும் கூறப்பட்டால் மனித முடியின் நிறம் என்ன அப்படின்றாங்க ஓகே அதே மாதிரிதான் ஒயிட் ஈக்குவல் டு ப்ளூ ப்ளூ ஈக்குவல் டு ரெட் ரெட் ஈக்குவல் டு எல்லோ எல்லோ ஈக்குவல் டு கிரீன் கிரீன் ஈக்குவல் டு பிளாக் பிளாக் ஈக்குவல் டு வயலட் வயலட் ஈக்குவல் டு ஆரஞ்சு என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் கலர் ஆஃப் தி ஹியூமன் ஹேர்னு கேட்டிருக்காங்க ஹேர் எப்போ பிளாக் கலர் தான் சரிங்களா அப்போ பிளாக் ஈக்குவல் டு வயலட் இதான் பார்க்கணும் வயலட் தான் ஆன்சர் டி சரிங்களா ஓகே அடுத்தது போயிடலாம் மொமெண்ட் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் ஓகே இப்போ மொமெண்ட் அப்படிங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேர் என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மொமெண்ட் ஓகேவா மொமெண்ட்ல இப்போ மேல எத்தனை வேர்ட் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கு சரிங்களா 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் எத்தனை 2 டைம்ஸ் வந்துருக்குன்னா 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து இந்த மெத்தட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இங்கே 2 இன்ட்டு 1 இந்த 2 இன்ட்டு 2 இன்ட்டு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 30 120 120 360 சரிங்களா ஆன்சர் வந்து 360 இதை புரிஞ்சதில் எப்படி பண்றோம்ட்டு இப்போ மேல இருக்க நம்பரை கவுண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த நம்பரை வச்சு எத்தனை வார்த்தைகள் கொண்டு வரலாம்னு கேட்பாங்க சரிங்களா அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த பண்ண முடியும் மொமெண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மொமெண்ட் இதுக்கு எத்தனை வேர்ட் இருக்குன்னு மேல கவுண்ட் 1 2 3 4 5 6 வேர்ட் இருக்குது எத்தனை வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒரு வேர்ட் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும் சரிங்களா போட்டுட்டு ஃபேக்டோரியல் இப்படி தான் பண்ணணும் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 போட்டுக்கணும் கீழே 2 இன்ட்டு 1 போட்டுட்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேவா அடுத்தது போலாம் இது நல்லா பாத்துக்கோங்க பின்வரும் எண் வரிசையில் 1 3 மற்றும் 7 ஒன்றாகவும் 1 3 ஆகிய எண்களுக்கு நடுவில் 7 என்ற எண் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க அதாவது ரெண்டு கண்டிஷன் 1 3 7 அப்படி வரலாம் சரிங்களா ஒன்றா இது வந்து ஒன்னா இருக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் 1 3 இதுக்கு நடுவுல 7 இருக்கணும்ங்கறாங்க ஓகேவா இப்படி இருக்கணும்ங்கறாங்க அப்ப இது என்ன கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது 1 137 இருக்கணும் அடுத்து இப்படி இருக்கணும் 1க்கும் 3க்கும் நடுவுல இருக்கணும் எண்கள் நடுவில் 7 எத்தனை முறை வரைக்கும் ஓகே ரைட் அப்ப 7 இன் பிட்வீன் தான் இது இப்படியே இருக்கலாம் 3 7 1ன்னு இருக்கலாம் 1 7 3ன்னு இருக்கலாம் சரிங்களா செகண்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 137 இது எப்படி இருந்தா ஓகே தான் 137 இருக்கா இங்க 137 இங்க ஒரு 137 1 இங்க 137 இங்க 1 சரிங்களா 2 3 137 have appeared together 173 okay 317 4 அதுக்கப்புறம் 5 6 டைம் மோர் தென் 5 ஓகேவா 6 டைம் இருக்குது ஏன்னா 137 அப்படிங்கிறது வந்து இது டூகெதர் தான் கண்டிஷன் எதுவும் கிடையாது have appeared together அவ்வளவு எப்படினாலும் ஒண்ணா இருந்தா ஓகே தான் 713
137 173 713 317 713 173 சரிங்களா? ஆப்ஷன் வந்து மோர் தென் 5 1 2 3 4 5 6 ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு சரிங்களா? 5 டைம்ஸ் 5 6 டைம்ஸ் அப்படின்னா மோர் தென் 5. பின்வரும் தொடரில் எத்தனை ஏக்கள் உள்ளன சரிங்களா? அவை B ஐ உடனடியாக தொடர்ந்து வரும் அதே போல் Z ஐ உடனடியாக பின்னோக்கி வரும். ஓகேவா? How many A's are there in the following series which are immediately followed by B? அதாவது B க்கு அப்புறம் உடனே A வரணும் சரிங்களா? as well as immediately preceded by Z. Z க்கு முன்னாடி இருக்கணும் சரிங்களா? இப்போ இது எந்த டேர்ம்னா இத இருக்கு பாருங்க. இது 1 சரிங்களா? இது 1. அடுத்து அவ்வளவுதான், 2 தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. இந்த டேர்ம் B A Z இப்படி இருக்கணும். இது எங்கேயா இருக்கான்னு பாருங்க. அது B Z தான் இருக்கு, வராது, இது வராது. ஓகேவா? B A Z B Z இதுவும் வராது. ஓகேவா? B A B Z இதெல்லாம் வராது. ஓகே பாத்துக்கோங்க. அப்படின்னா 2 டைம் தான், 2 டைம்ஸ் தான். C இரண்டாவது வார்த்தை முதலாவது வார்த்தையை முதலாவது வார்த்தையுடன் தொடர்புடையது எனில் மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்கவும். Select the options that is related to the third word in the same way as the second word is related to the first word அப்படின்றாங்க. ஓகே, அப்ப இதே மாதிரி தான் A B C D E F H I J K L M O P Q R S T U V W. ஓகே, இப்ப ஈக்கும் ஜேக்கும். ஓகே, இப்போ இது பாருங்களேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் உள்ள தொடர்பு தான் இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும்ங்கிறாங்க. அப்ப எது ரெண்டு கம்பேர் பண்றாங்கன்னா இதையும் கம்பேர் பண்றாங்க சரிங்களா? அப்ப ஈக்கு நேரா வி இருக்கு, ஜேக்கு நேரா கியூ இருக்கு, ஓக்கு நேரா எல் இருக்கு, அதே மாதிரி டீக்கு நேரா ஜி இருக்கு. ஓகே கரெக்ட். அப்போ பிக்கு நேரா என்ன இருக்கு? ஒய், ஜெட்டுக்கு நேரா டி, எல்லுக்கு நேரா ஓ, கியூக்கு நேரா ஜே. ஆன்சர் சி. ஓகேவா? இது எப்பவுமே இந்த மாதிரி எழுதணும்னு பார்க்காதீங்க, எழுதிக்கங்க. ஒரு 1 மினிட் கூட ஆகாது சரிங்களா? எழுதுனீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஆன்சர் செய்யறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான். மொத்தத்துக்கு அந்த கொஸ்டின் ஒரு 1 மினிட்ல முடிச்சிடலாம். ஆங்கில எழுத்துக்களில் உள்ளதை போலவே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற வார்த்தையில் எத்தனை ஜோடி எழுத்துக்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க சரிங்களா? How many such a pairs of letters are there in the word instruction which has as many as letters between them in the word as in the English alphabets அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்றதுல இதுல அதே மாதிரி ஏபிசி எழுதிக்குவோம். சரி, இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்க. How many such a pairs of letters are there in the word instructions which have as many letters between them in the word as the English, அதாவது இது இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் சரிங்களா? இது क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்க மாதிரியே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை வேர்டு பேரா இருக்குன்னு கேக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஒரு பேரிங் இருக்குது, ஏக்கு அப்புறம் பி, பி சிக்கு அப்புறம் டின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை வேர்டு இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஐஎன் இருக்கா? இல்ல. என்எஸ் எஸ்டி இருக்கு சரிங்களா? எஸ்டி ஒரு வேர்டு இருக்குது, எஸ்டி. ஆர்யூ கிடையாது, சிடி. ஓஎன் இருக்கு, 2 வேர்டு, ஓஎன். ஓகேவா? வேற என்ன இருக்கு? எஸ்டி ஆர்யூ சிடிஐஓஎன் 2 வேர்டு தான் இருக்குது. அப்போ டி. புரிஞ்சதா உங்களுக்கு? அல்பபெட்ல கம்பேர் பண்றாங்க இந்த வேர்டை. அல்பபெட்ல இருக்கிற மாதிரியே எதுல பேர் இருக்கு? எஸ்டி பேர் இருக்கு, எஸ்டி. ஓஎன் இருக்கு, ஓஎன். வேற எந்த பேருமே இல்ல இங்க சரிங்களா? டி ஆர், ஆருக்கு முன்னாடி எஸ் இருக்குது. ஓகே, அப்படின்னா கிடையாது.
அப்புறம் ரெண்டே ரெண்டு வேர்டு தான் இருக்கு, டி ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது போலாம். டிப்ரெஷன் என்ற வார்த்தையில் முதல் மற்றும் இரண்டாவது எழுத்துக்கள், மூன்றாவது மற்றும் நான்காவது எழுத்துக்கள், ஐந்தாவது மற்றும் ஆறாவது எழுத்துக்கள் என ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டால் பின்வருவனவற்றில் வலது புறத்தில் இருந்து ஏழாவது எழுத்து என்னவாக இருக்கும்னு கேட்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தைய if the first letter and second letter in the word depressions are interchanged அப்படின்றாங்க. ஓகே, இது இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா, டி ஈனா இடி, அதே மாதிரி ரெண்டாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் அதையுமே இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா, ஆர் பி இது இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. எஸ் இ ஃபோர்த் லெட்டர், அதாவது ஆல்சோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்து தான், தேர்டு ஃபோர்த்தையும் அப்புறம் ஃபிஃப்த் சிக்ஸ்த்தையும். சரிங்களா, சிக்ஸ் அண்ட் சோ ஆன்ட்டாங்க. அப்படின்னா எல்லாமே தான் ISNO. ஓகேவா, இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கங்க அப்படிங்கிறாங்க. எழுதிக்கிட்டு லெஃப்ட்ல இருந்து ரீட் பண்ணா, சார் ரைட்ல இருந்து ரீட் பண்ணா ஏழாவது எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 7 வந்து பி. சரிங்களா, ஓகே, அது புரிஞ்சதுல உங்களுக்கு? இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஒரு குறியீட்டில் கேரக்டர் என்பது 24 16 12 37 6 எனவும் மற்றும் சில்ட்ரன் என்பது 24 85 96 70 எனவும் எழுதப்பட்டால் அதே குறியீட்டில் ஹைராலால் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்றாங்க. ஓகே, certain character is written as 24 16 12 37 6 and children is written as 24 85 96 70, then how can ஹைராலால் be written as அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. இங்கே 9 இருக்கு, இங்கே 9 இருக்கு. அப்போ ஓகே, அவனை இப்படி கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஹெச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு h = 4. சரிங்களா, வேற என்ன இருக்கு? ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8. சரிங்களா, ஐக்கு என்ன 8 கொடுத்துருக்காங்களா? அப்புறம் 6க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சுக்கு 4ஆ? சரி, 6க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6க்கு 6 கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. ஏவுக்கு 1, எல்லுக்கு 5. ஓகேவா, இதே வந்துருச்சு. இப்போ 4 8 6 1 5 1 5 4 8 6 1 5 1 5 5 1 5 4 8 6 1 இது கிடையாது. சி பி. ஓகேவா, பாத்துங்க, நெருங்கி எல்லாம் க்ளோஸ் கால் தான். 4 8 6 1 5 1 5. ஓகேவா, அடுத்தது போலாம்ல. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் வரும்போது இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க எத்தனை இருக்கோ அங்கே எத்தனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். சப்போஸ் இங்க ஒரு 10 இருந்து அங்க 8 இல்ல 12 இருக்குதுன்னா அங்க இந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, அதை அடுத்து பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் பிர்லி நாக் என்பது கிரீன் அண்ட் டேஸ்டி எனவும், பிக் நக் ஹார் என்பது டொமேட்டோ இஸ் கிரீன் எனவும் மற்றும் காக் பிர் ஹார் என்பது ஃபுட் இஸ் டேஸ்டி எனவும் குறியிட்டால் அதே குறியீட்டில் டொமேட்டோ இஸ் டேஸ்டி என்பது எவர். ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணலாம்னா, இஃப் இந்த சர்டன் கோட் பிர்லி நாக் அதை வந்து என்னன்னு சொல்றோம்? கிரீன் அண்ட் டேஸ்டி சொல்றோம். ஓகே, 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கோங்க. அடுத்து பிக் நாக் ஹார் அப்படிங்கறது என்னன்னு சொல்றோம்? டொமேட்டோ இஸ் கிரீன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, காக் பிர் ஹார் அப்படிங்கறது என்ன சொல்றோம்?
ஃபுட் இஸ் டேஸ்டின்னு சொல்றோம். சரியா? ஓகே, இப்போ எப்படி சொல்றது? இப்போ டொமேட்டோ இஸ் டேஸ்டிங்கிறத கொஸ்டின். டேஸ்டிங்கிறத கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பிர்லி நாக் அப்படின்னா என்னது? இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இங்க என்னென்ன கிரீனும் இருக்கு, கிரீன் இருக்குது. சரிங்களா? இப்போ நாக் அப்படிங்கிறது கிரீன் வச்சுக்கலாம். சரிங்களா? நாக் ஈக்குவல் டு கிரீன். கம்பேர் பண்ணணும் எப்பயுமே. ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் கம்பேர் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இங்கே டேஸ்டி இருக்கு, இங்கே டேஸ்டி இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க என்னென்ன சிமிலரா இருக்கு? பிர் தான் சிமிலரா இருக்கு. அப்போ பிர்னா டேஸ்டின்னு அர்த்தம். சரிங்களா? பிர்னா டேஸ்டி. ஓகே, வேற என்ன சிமிலரா இருக்கு? இங்க டொமேட்டோஸே இல்ல. சரி, ஓகே. அப்ப கிரீன். அப்ப இஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ ஹார் இஸ் இருக்கு. அப்போ ஹார்னா இஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப கிரீன்னாலும் தெரியும், ஹார்னாலும் தெரியும். அப்போ பிக்னா டொமேட்டோன்னு அர்த்தமா? பிக்னா டொமேட்டோ. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? அப்ப இது எப்படி எழுதலாம்? பிக் ஹார் பிர். சரிங்களா? பிக் ஹார் பிர் இப்படின்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பிர்லி ஹார் கிடையாது, பிக் ஹார் நாக் கிடையாது, நன் ஆஃப் திஸ் கிடையாது. ஹார் பிர் பிக் இதான். சரிங்களா? ஆப்ஷன் சி. புரிஞ்சதா? கம்பேர் பண்ணணும். இதெல்லாம் எழுதிக்கணும். எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணணும் ரெண்டையுமே இன்னொரு சென்டென்ஸோட பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? பின்வரும் வார்த்தைகளில் எது ஆங்கில அகராதியில் இரண்டாவது இடத்தில் வரும்? Which of the following words will come second in the English dictionary? ஓகேவா? இப்ப அதே மாதிரி தான். இப்ப டிக்ஷனரி என்ன எழுதுறோம்? இது அப்படியே டிக்ஷனரிக்கல் வேர்டை மாத்தணும். எது வரும் ஃபர்ஸ்ட்? GI. ஓகே, மேஜிக்கல் இதான் ஃபர்ஸ்ட் வரும். மேஜிக்கல் ஃபர்ஸ்ட். செகண்ட் which of the following word will come second in the English dictionary ன்னு சொல்றாங்க. ஓகே, செகண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்பவே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் தான் வரும். செகண்ட் என்ன வரும்? மேக்னிஃபையா மேக்னெட்டிக்கா? மேக்னெட்டிக். ஏன்னா MAGN வரைக்கும் இருக்கு. இங்க MAGN வரைக்கும் இருக்குது. E ஃபர்ஸ்ட் வருமா, I ஃபர்ஸ்ட் வருமா? E தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப செகண்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் தான். சரிங்களா? ஈஸியா இருக்கா? டக்குன்னு போட்டுட்டோம். பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்ட சொற்களை அகராதியில் வரும் வரிசையில் ஒழுங்குபடுத்தி பின்னர் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். In the following questions, arrange the given words in the sequence in which they occur in the dictionary and then choose the. அதே மாதிரி டிக்ஷனரி வேர்டு தான். டிக்ஷனரி எப்படி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. WHITER இதான் ஃபர்ஸ்ட் வரும். H தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து என்ன வரும்? O தான் வரும். O R KED இது செகண்ட் வேர்டு. அடுத்து ORST தேர்ட் வேர்டு. அடுத்து W ஏன்னா ஆருக்கு அப்புறம் தான் U வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து ரைட்டர். ஓகேவா? ரைட்டர். இப்போ என்ன வருது? இந்த ஃபாலோயிங் क्वेश्चंस அரேஞ்ச் தி गिवन வேர்ட் இன் தி சீக்வென்ஸ் இன் which they occur. ஓகே, ரைட். என்ன சீக்வென்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு? 3 ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் 5 வந்திருக்கு. தேர்ட் 4 வந்திருக்கு. 1 வந்திருக்கு. 2 வந்திருக்கு. 3 5 4 1 2 ஆப்ஷன் சி. சரிங்களா? 3 5 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த நம்பர் தான். இந்த நம்பர் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 3 5 4 1 2 டிக்ஷனரிக்கல் மாடல்ல. அடுத்து போயிடலாம். பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு வியடா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் மேலே உள்ள ஏற்பாட்டில் அதன் நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு எண் மதிப்பை பெறுகின்றன. ஓகேவா? இது வந்து ஒரு ஆல்பபெட்டிக்கல் மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தா 1 அந்த மாதிரி வந்துருது. 1 2 3 4 வந்துருது. ஓகேவா? அதாவது எம்முக்கு 1, கேவுக்கு 2. அப்ப கேவுக்கு 2ன்னு கொடுக்குறாங்க. இன்னொரு கேக்கு 2 தான். சரிங்களா? இது வந்து 4ன்னு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல 3ன்னு கொடுக்கல. சரிங்களா? கேக் ஒரு இதுக்கு ஒரே ஒரு இதுதான்.
4 மற்றும் பல. ஏஆர்எம் என்ற எழுத்துக்களின் குழுக்களின் மதிப்புகளை கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிற, அதாவது என்னன்னா ஏ பிளஸ் ஆர் பிளஸ் எம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? AR இப்போ study the following informations carefully to answer the questions. Each of these letters gets a numerical value based on its position. First அப்படி. The above rearrangement such as 1 for M, 2 for K, 4 for 1 I and so on. What is the sum of the values of the group of the letter A plus? Okay. இப்போ sum தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை எழுதிடுவோம். 5, 6, 7, 8, 8, 9, 10, 11, 12, 13, 14, 14, 15, சாரி இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்க. 8னா 2 8 வந்துருச்சு, அப்போ 9 தான் இங்கே, அப்போ இங்கே 10 வரணும். 11, 12, 13, 14, 15, 15, 17, சரிங்களா? 18, 19, 19, 21. ஓகேவா? 20 பதில் 21, 22, 23, 4, 25, 26. ஓகேவா? சரி, ஓகே. என்ன கேட்டிருக்காங்க இங்கே? ஏ 15 பிளஸ் ஆர் 25 பிளஸ் எம் M1, அவ்வளோதான். 15, 25, 40, 41. ஆன்சர் டி. ஓகேவா? புரிஞ்சதுல? நெக்ஸ்ட் போலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மெட்ராஸ் என்பது என்பெசட் என குறிப்பிட்டால் அதே குறியீட்டு மொழியில் பாம்பே எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்றாங்க. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்கன்னா இதுல எழுதிடுவோம். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க? மெட்ராஸ்ன்றது எப்படி சொல்றோம்? அப்போ எம்முக்கு அடுத்து என்ன? என்ன ஏக்கு அடுத்தது பி, டிக்கு அடுத்தது இ, சரிங்களா? ஆருக்கு அடுத்தது எஸ். இதையும் கம்பேர் பண்ணுங்க, சரிங்களா? ஆருக்கு அடுத்தது எஸ், பிக்கு அடுத்தது, சாரி, ஏக்கு அடுத்தது பி, திருப்பி ஏக்கு அடுத்தது பி, டிக்கு அடுத்தது எஸ். ஓகேவா? எல்லாம் இப்படிதான் வந்திருக்குது. சரி, எஸ்க்கு அடுத்தது டி, எஸ்க்கு அடுத்தது டி. அப்போ பாம்பேனா பிக்கு அடுத்தது என்ன? சி, சரிங்களா? ஓக்கு அடுத்தது பி, எம்முக்கு அடுத்தது என், பிக்கு அடுத்தது சி, ஏக்கு அடுத்தது பி, ஒய்க்கு அடுத்தது இசட். சிபிஎன் சிபிசெட் பி. ஓகேவா? ரகசியமான எழுதும் முறையில் இந்தியா has won the first gold medal என்பதை JFZ JUOUV ஜெஃப் இது அப்படின்றாங்க என்ற எழுதப்பட்டுள்ளது. இந்த முறையை மனதில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள ஃபுட் என்ற வார்த்தையின் குறியீட்டை தேர்க. இந்த சீக்ரெட் வே ஆஃப் ரைட்டிங், சரிங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப கவுண்ட் பண்ணுங்க. இந்தியா 5, இங்கே 5 இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன டேர்ம் யூஸ் பண்ணிருக்கலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். இப்போ ஓக்கு என்ன? இப்போ வானுக்கு ஓக்கு ஈ கொடுக்குறாங்களா? ஈ கொடுக்குறாங்க ஓக்கு. எஃப்க்கு பி, டி, டிசெட், சரிங்களா? டி தானே, டி ஃபுட்டுன்னு போட்டேன்னா டி.
இந்தியா ஹேஸ் வான் ஃபர்ஸ்ட் பி பி பிஇபி ஓகேவா பிஇபி அதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஐ இருக்கு, ஐக்கு ஜே கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட்ன்ற இடத்துல ஒரு ஐ வருது, ஐக்கு ஜே தான் ஜே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தான் இங்கேருந்து நம்ம ஓக்கு என்னன்றதை ரீப்ளேஸ் பண்ணி ஃபூட்டுக்கு என்னன்றதை பார்த்துக்கலாம். இப்போ எஃப் ஓஓடி ஃபூட்டுக்கு பிஇஇபி ஓகேவா, ஆன்சர் வந்து சி. அடுத்து போகலாம். ஒர்க் என்பது 412,916 என்பதை குறித்தால் உமன் என்பது எதனை குறிக்கும்? இஃப் ஒர்க் இஸ் கோடட் அஸ் 41 29 16 தென் ஹவு வில் யூ கோட் உமன் அப்படின்றாங்க. சரி ஓகே, இப்போ ஒர்க் அப்படிங்கிறது வந்து 4 வேர்டு தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன இதுதான் 4 வேர்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 41 29 16 அப்படின்னு இருக்குது ஓகேவா. இப்போ இங்கே எத்தனை இருக்குதுன்னா 6 இருக்குது, 2 2 2 6 இருக்கு. இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எழுதிக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த மாதிரி டேர்முக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒர்க்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 26 25 24 23 இந்த 23 இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பாருங்க, டி. சரிங்களா, அப்போ டி வந்து 4 ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஓக்கு என்னது, இங்கே என்னது 14 15 மேலே 13 12 எல் ஓகேவா 12. ஆருக்கு என்ன 16 17 18 11 10 9 ஓகேவா. ஆருக்கு வந்து ஐ 9. கேக்கு ஆப்போசிட் 11 16. கேக் ஆப்போசிட் வந்து பி 16 ஓகேவா. வந்துருச்சுல இந்த டேர்ம் தான் ஓகே வந்துருச்சு. அப்போ இதான் பண்ணியிருக்காங்க. அப்போனா என்ன உமனுக்கு என்ன வரும், உமனுக்கு என்ன வரும் அதே மாதிரி 4 ஓக்கு வந்து என்னது 12 எம்முக்கு வந்து என்னது இங்கே பார்த்துருவோம். எம்முக்கு வந்து என்னு சரிங்களா, எம்முக்கு வந்து என்னது 14 ஈக்கு வந்து 23 இங்கே 22 5 ஈக்கு வந்து 22 எண்ணுக்கு வந்து 13 சரிங்களா. என்ன வந்துருக்கு 4 1 2 இந்த இருக்குல்ல ஓகேவா. ஏத ஈ கிடையாது ஏ, அப்போ 26 தான் ஓகே. 4 1 2 1 4 2 6 1 1 இதை நம்ம டேரக்டாக எழுதிருக்கலாம். இப்போ இங்கே டபிள்யூ வந்திருக்கு, இங்கே டபிள்யூ வந்திருக்கு, 4 வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இங்கே 4 ஓ தான் வந்திருக்கு, 12 தான் அங்கே வந்துருக்குள்ள 26 வந்திருக்கு எழுதிருக்கலாம். சப்போஸ் லாஜிக் மிஸ் ஆச்சுன்னா அது தப்பாயிரும் சரிங்களா. ரூம் என்பது பெல்ட் எனவும், பெல்ட் என்பது விண்டோ எனவும், விண்டோ என்பது ஃப்ளார் எனவும் மற்றும் ஃப்ளார் என்பது கூலர் எனவும் குறிப்பிட்டால் மனிதன் உறங்கக்கூடிய இடம் எது? இஃப் ரூம் ஈக்குவல் டு பெட் சரிங்களா, பெட் ஈக்குவல் டு விண்டோ, விண்டோ ஈக்குவல் டு ஃப்ளாரு, ஃப்ளார் ஈக்குவல் டு கூலர். வாட் வுட் அ மேன் ஸ்லீப்? மேன் எங்க படுப்பாரு? பெட்ல தானே படுப்பாரு. பெட் இஸ் கால்டு விண்டோன்ட்டாங்க சரிங்களா. இப்போ பிடபிள்யூ பெட் இஸ் கால்டு விண்டோ, அப்போ விண்டோ தான் ஆன்சர் ஓகேவா.